ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து டே 9 வந்து ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா போயிருக்கு. ஸோ ஃபார் வந்து ஐ ஹேட் மை பிளாக் காஃபி. அதுக்கப்புறம் வந்து நான் ஐம் ஹேவிங் மை எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்கு. இதுதான் செகண்டு. ஸோ எனக்கு இன்னும் ஒரு ஃபியூ மோர் ஹவர்ஸ் டு கோ என்னோடய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு. ஐம் பிளானிங் டு டூ 18 hours ஃபாஸ்ட் இன்றைக்கி. நேற்றும் 18 தான் பண்ணேன். ஸோ இன்றைக்கி மேபி மேபி I'll go for 20 hours. தெரில, நான் இன்னும் எனக்கு பசி இல்லை இது வரைக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் மை ஹங்கர் லெவல் நான் வந்து டிசைட் பண்ணிடுவேன் அது எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் I'll update you all என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்றேன்றதையும் I'll post it in the video. Okay, wait for it. ஸோ டே 9 பார்த்தீங்கன்னா நான் இங்கே வெயிட் செக் பண்ணியிருக்கேன். 184.3 இருந்தேன். இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா 20 hours ஃபாஸ்ட்டுக்கு பிறகு ஷ்ரிம்ப் எடுத்து குக் பண்ணேன். ஷ்ரிம்ப்பை அதோடு வந்து கலர்ஃபுல்லாக கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பைஸ்க்கு வந்து க்ரீன் சில்லிஸும் இதுவும் போட்டிருந்தேன், பெப்பர் பவுடரும் யூஸ் பண்ணேன். ஸோ இதையும் இதோடு சேர்த்து கோவக்காய் நான் வந்து வீட்டில் எல்லாருக்கும் குக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அதையும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஷ்ரிம்ப் குக் பண்ணியிருக்கேன், ஷ்ரிம்ப்பு. அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் கூட்டு வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சேன். ஸோ ரைஸ் மட்டும் இல்லாமல் ஷ்ரிம்ப் எடுத்திருக்கேன், கோவக்காய் எடுத்திருக்கேன், ஒரு அவக்காடோ எடுத்திருக்கேன். ஸோ இது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது என்னோடய குளுக்கோஸ் லெவல் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டுமே நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து நம்ம வந்து ரொம்ப டயட் கான்ஷியஸாக சாப்பிடாமல் இருந்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து டயட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஈட், ஓகே, பட் சூஸ் வாட் யூ ஈட். ஓகே, நல்ல ஹெல்த்தியானது நிறைய சாப்பிடலாம், ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது. தட்ஸ் வாட் ஐ சா. ஸோ ஜஸ்ட் ட்ரை டு அவாய்ட் ஒன்லி கார்ப் அண்ட் சுகர். Anything you see white in color, just avoid. That's what I can say. ஈஸியாக நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நிறைய ரூல்ஸ்லாம் இல்லாமல் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கலர்ஃபுல்லாக சாப்பிடுங்க. ஓகே, ஒயிட் பேஸ்டாக இருக்கிறது, சுகர், ரைஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம். மீட் எதெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். எக்கு சாப்பிடலாம், அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. ஸோ ஒருவேளை நான் பண்ணுற இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி உங்களை யாரையாவது இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எனக்கு வந்து உங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி இருக்குது, நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் எவ்வளோ இருந்தீங்க, எவ்வளோ கம்மியானீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். சரியா? ஓகே. ஸோ நான் வந்து என்னோடய எம்மி ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 20 hours ஃபாஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலாக 18 பிளான் பண்ணேன், பட் 20 hours வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ஐ ஹேட் இது பிளாக் காஃபி. அதுக்கப்புறம் என்னோடய ஆஸ் யூஷுவல் வந்து என்னோடய எலக்ட்ரோலைட் குடித்தேன். அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக இந்த மீல் தான் நான் சாப்பிட்ருக்கேன். இதில் வந்து நான் என்னென்ன சாப்பிட்ருக்கேன்னா, ஷ்ரிம்ப்பு, அதில் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல் கேப்சிகம் போட்டிருந்தேன். ஸோ அதை போட்டு சின்ன வெங்காயம் இருக்குல்ல நம்ம ஊரில், ஸோ அந்த சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிட்டு அதில் வந்து ஷ்ரிம்ப்பு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, டர்மரிக்கு, அப்புறம் பிளாக் பெப்பர் எல்லாம் போட்டு ஸ்பைஸ்க்கு வந்து அதுதான் ஸ்பைஸை பண்ணேன். பிளாக் பெப்பர் போட்டு அதோடு வந்து நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல் கேப்சிகமும் ஆட் பண்ணி சாட்டே பண்ணி எடுத்துகிட்டு அதையும் அதோடு வந்து நான் வந்து கோவக்காய் கூட்டு பண்ணியிருந்தேன் வீட்டில் மற்றவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதையும் எடுத்துக்கிட்டேன், அவக்காடோ எடுத்துக்கிட்டேன். ஸோ இது 3 தான் என்னோடய மெயின் டிஷ் இப்போ எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே இனி ஃபர்தராக இனி மீல் சாப்பிட்டேன்னா அதையும் நான் வந்து vlogல ஆட் பண்ணுறேன். ஓகே. அதுக்கு பிறகு நான் எதுவுமே சாப்பிடல, அதோட என்னோடய ஃபாஸ்டிங்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு அடுத்த டேயில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் மறுபடியும். ஓகே, இதுதான் என்னோட பிஃபோர் ஈட்டிங்கோட ரீடிங் அண்ட் தென் திஸ் இஸ் மை ஆஃப்டர் ஈட்டிங். தேங்க்ஸ் ஃபார் ஃபாலோயிங் மை சேனல். பாய்.